அப்பா நம்ம ரெகுலரா ஒரு கடைக்கு போய் சாம்பார் வடை சாப்பிடுவோம்ல. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வடை சைஸ் நல்லா பெருசா இருந்துச்சு. இப்போ ஏன் சின்னமாக்கிட்டாங்க? அதாவது கண்ணா, ரேட்டை ஏற்றுனா மக்கள் வந்து திட்டுறாங்க, கொள்ளடிக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த பேச்சு எல்லாம் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைஸை குறைச்சிடறாங்க. அதுவுமே மக்களுக்கு தெரியும், என்ன பண்ணாலும் ஏமாத்துறவன் திட்டவன் திட்ட தான் போகிறான், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் ரேட்டை ஏற்றுறதுக்கு பதிலாக, ஏன்னா ஏற்கனவே ஆல்மோஸ்ட் அது 40 ரூபா அந்த சாம்பார் வடை, திருப்பி ரேட்டை ஏற்றுனா அதே சைஸை வச்சு 50 ரூபாய்க்கு கொடுக்கணும். 10 ரூபா ஏற்றுனா 50 ரூபாய்க்கு சாம்பார் வடையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக அவங்க 40 ரூபாய்க்கு ரேட்டை ப்ரைஸை குறைக்காமல் சைஸை சின்னமாக்கிட்டாங்க. இதுதான் மேட்ரு. அப்பா நம்ம ஒரு கடையில் வந்து தயிர் வடை வாங்குவோம்ல, 3 o'clock மேலே தயிர் வடை இல்லையாமேப்பா, ஏன்னு சொல்லுங்கள். 3 மணிக்கு அப்புறம் தயிர் வடை வந்து அவங்க கொடுக்கறதில்ல அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் என்ன சொன்னிச்சு அப்படின்னா, இங்கே தயிர் வடை புளிக்குது, தயிர் வடை புளிக்குது, தயிர் வடை புளிக்குது அப்படின்னு. ஸோ மார்னிங் வந்து சாம்பார் வடையும் தயிர் வடையும் கொடுக்குறாங்க. ஈவினிங் வந்து கம்ப்ளைண்ட் வர ஐட்டம் அப்படிங்கிறதுனால தயிர் வடையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஆஸ் அ கடைக்காரராக உங்களுக்கு இதனால தான் கம்ப்ளைண்ட் வருதுன்னு தெளிவாக தெரியும் அப்படின்னா எதுக்கு வம்பு? அந்த ஐட்டத்தே வச்சுக்காதீங்க. கம்ப்ளைண்ட் வர ஐட்டம் எதுக்கு? தேவையில்லாத தலைவலி இல்லையா?